ஒண்ணுக்கு வரும்போது அது நீலக்கருமரணி கேட்டமா போகட்டும். இப்படி இருக்கும்போது காலக்கண்ணை வாங்கி கட்டி பல்கா அழகிதான் படாதரா காலக்கண்ணை வாங்கி எங்க அப்பாட்ட மாமனார் தானே தப்பு மாமனார் காலக்கண்ணை வாங்கி கட்டி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், காலக்கண்ணுல எப்படி பால் கறக்கும்? ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் மச்சான்? நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ண எங்க மாமியாருக்கு என்ன செஞ்சாங்க? எங்க மாமியாருக்கு என்ன செஞ்சாங்க? நான் கல்யாணம் பண்ணி உன் மாமியார் தேவடியா பையன் லோல் பண்றா. ஏங்க நான் கல்யாணம் பண்ண எங்க மாமியார் வீட்டுல செஞ்சாலும் கேள்றா. அதான் உங்க மாமியார் வீட்டுல என்ன செஞ்சாங்க? எங்க மாமியார் வீட்டுல 5 பவுன் சைன் போட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு 10 பவுன். எனக்கு ஒரு பைக் ஒண்ணு. இந்த கண்ணாடி யாருங்க வாங்கி கொடுத்தா? இந்த கண்ணாடியை மாமியார் தான் வாங்கி கொடுத்தா. எங்க அண்ணன் என் பங்காளி வாங்கி கொடுத்தாரு. எங்க அண்ணன் வினோதான வாங்கி கொடுத்தாரா. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? எங்க தம்பி வினோத் வாங்கி கொடுத்தாருடா. நீ தூக்குனா அதாவது நீங்க கல்யாணம் பண்ணீங்க. உங்க பொண்ணு என்னன்னா உங்க பொண்டாட்டி என்னென்ன வேலை செஞ்சாங்க? என் பொண்டாட்டி காலைல ஏஞ்சு ஒண்ணு பாத்ரூம் போனா காட்டுல போட்டாச்சு, வீட்டுல போட்டாச்சு. அதாவது எதை இருந்தாலும் கரெக்டா வந்தா தான் தெரியும். பரவாயில்ல. உங்க வீட்டுல எப்படி போட்டாங்க? எங்க வீட்டுல என்ன போட்டாங்க? எங்க அப்பா வீட்டுல பவுன் போட்டா அவங்க பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாங்க. சரி நீ கட்டிட்டு போனியா? உன் வீட்டுல எவ்வளவு போட்டாங்க? என் வீட்டுல என்ன தெரியுமா? மாமனார் வந்தான். மாப்பிள்ள அங்க ஏட்ட போற மாமனார் இங்க இருக்கிறாரு. நான் கண்ணாடி போட்டு கண்டுறாது எது செஞ்சாலும் அழகா செய்யும். அழகா சூப்பரா செய்யற மச்சான். என் பொண்ணுங்களை எவ்வளவு தலை கொண்டாந்து விட்டுக்கிறேன் சொல்றான். ரவுண்டா அணில் கிடைக்கிற மாதிரி தான் கிடைச்சிக்கிறேன். சும்மா சும்மா அதே சொல்லிட்டு எப்படி கறந்து 5 மணி ஆச்சு. 5 மணி ஆயிடுச்சு. என் மாமியாரு உடனே மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்காக வந்தாங்க. உங்க மாமியாரு மாட்டுக்கு பால் கறக்க வந்தாங்க? ஆமா சொல்லுங்க. மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்காக வந்தாங்க. ஆமா. உடனே எல்லாருமே இதே மாதிரி தான் 5 மணி நேரம் வருவாங்களா? வருவாங்க மச்சான். வருவாங்கல்ல? ஆமா. இந்த மாடு அவுத்துரும் ஓடி போச்சு. எந்த மாடு மச்சான்? எங்க பசு மாடு ஓடி போச்சு. பசு மாடு ஓடி போச்சு. ஆமா. என் மாமனார் குடிச்சிட்டு இருந்தான் பாரு. ஆமா. எப்படியா பையன் எனக்கு ஒரு கோட்டர் வாங்கி எவ்வளவு பையன் சரகு பாச்சாச்சா வாங்கி கொடுத்துட்டான். முடுப்பு உடனே நான் என்ன பண்ணீங்க? ஐயோ மாமனார் திட்டுவாங்களே. ஆமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா? மாடு மேலே போய் நில்லு, மாடு மேல நில்லு அப்படின்னு என்ன சொல்லிட்டான். நீங்க நின்னீங்க? நான் தான் நின்னேன். எப்படியா நீங்க நின்னீங்க? ஏங்க இருக்கணுமுங்க. சொல்லுங்க. மாடு பேரு போய் நில்லு அப்படின்ட்டான். மாட்டுக்கு போய் நீங்க போக நின்னீங்க. உடனே நின்னுட்டான். என் மாமியாரு 5 மணி ஆச்சு. 5 மணி ஆகி போச்சு. அல்சம்பு எடுத்துன்னு வந்தாங்க. கூட உங்க மாமியார் கூட நான் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இடத்துல தான் நீங்க நாங்க 2 பேரும் தான் வரோம். அதெல்லாம் பாக்கல.
பார்க்கலாம் ஆஹா. ஏங்க இப்படி நின்னங்க நின்னீங்க என் மாமியார் ஆ, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பால் கறக்கிறதுக்கு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க மச்சான்? தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க உன்ன மாடு என்ன செய்யும் மாடு என்ன பண்ண உதைக்குமா உதைக்காதா கண்டிப்பா வலிக்கும் மச்சான். உதைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க ஓ நீங்க என்ன பண்ணீங்க எங்க மாமியார் கடமையா இருந்தா ஆமா அதனால தண்ணி அடிச்ச உடனே கிளம்பி நிறுங்க. தண்ணி அடிச்சாங்க தாய் வழங்குறா அப்படியே அப்படி அம்மா கட்டு கட்டி யாரை கண்டு கூப்பிடுறேன் எப்படி தங்க பதக்கத்தின் மேலே ஒரு பதக்கத்தின் ஒரு கோடி ஒரு கோடி இந்த இடத்துல நிக்க வேண்டும்